அச்சத்தில் ஜாகிர் நாயக் குலை நடுங்க வைத்த ரா ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதற்காகவும் மத வெறுப்பை ஊக்குவிப்பதற்காகவும் இந்தியாவின் தேசிய புலனாய்வு முகமையால் தேடப்படும் சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய மதபோதகர் ஜாகிர் நாயக் பாகிஸ்தான் சென்றுள்ளார். அங்கு அவருக்கு அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்ச்சையாகி உள்ளது. பண மோசடி வழக்கில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகளால் தேடப்படும் குற்றவாளியாக அறியப்பட்டவர் ஜாகிர் நாயக். பிரபல மதபோதகரான இவர் பிற மதங்களை விட இஸ்லாம் எவ்வாறு உயர்வானது என்பது குறித்து தனது பீஸ் தொலைக்காட்சி மூலம் விவாதங்களை நடத்தியவர். அவர் தனது விவாதங்களில் பிற மதங்களை கடுமையாக விமர்சித்ததாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளது. மேடைகளில் பல பிரச்சாரங்கள் செய்பவர், பத்திரிகையாளர் சந்திப்பிலும் விஷத்தை கக்குபவர். ஜாகிர் நாயக்கை பொறுத்தவரை இஸ்லாம் ஒன்றுதான் சிறந்த மதம். அதை தவிர இருக்கும் மற்ற மதங்களை யாரும் கடைபிடிக்கவே கூடாது, அவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்றும், இசை என்பது சாராய போதைக்கு சமமானது, ஆடலும் பாடலும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது, உண்மையான முஸ்லிம் இந்த கேளிக்கை கலை நிகழ்ச்சிகளை ஆதரிக்க மாட்டார் எனவும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் போன்ற தண்டனைகளே சரி எனவும், திருடும் குற்றத்தை செய்தவனின் கைகளை வெட்டுவதே நியாயமானது என்றும் கூறுபவர் இவர். அமெரிக்கா இதுபோன்ற சட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்தினால் அங்கு குற்றங்கள் குறையும் என்று யோசனையும் தெரிவித்தவர். குடும்பத்திற்கு ஆண்தான் தலைவன், அதனால் அவனுடைய மனைவியை கடுமையாக அல்லாமல் தேவைப்படும் போது அடிக்கலாம், அதற்கான உரிமை அவனுக்கு உண்டு. இஸ்லாம் மதத்திலிருந்து விலகிச் செல்லும் மத துரோகிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய நாடுகளில் சர்ச்சுகள் மற்றும் கோயில்களை அனுமதிக்க கூடாது, ஏனென்றால் அந்த மதங்களே தவறு என்று சொல்லும் போது அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை இஸ்லாமிய நாடுகளில் ஏற்க முடியாது. இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இவருடைய இன்னும் பல கருத்துக்களை அச்சில் ஏற்ற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாகிர் நாயக் இஸ்லாமிய அறிஞரா, மத பிரச்சாரகரா என்பதிலேயே குழப்பங்கள் தீர்ந்தபாடில்லை. இப்படி சொல்வது மாற்று மதங்களைச் சேர்ந்தவர்கள் அல்ல. இஸ்லாமிய மதத்திற்குள்ளேயே இப்படிப்பட்ட சர்ச்சைகள் ஜாகிர் நாயக் குறித்து முன்வைக்கப்படுகின்றன. அவ்வளவு ஏன், குரானை வரி தவறாமல் ஒப்பிக்கும் ஜாகிருக்கு எதிராக ஃபத்வா தடையை விதித்திருக்கிறார்கள் என்றால் பாருங்கள். இவர் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே பிரிவினை ஏற்படுத்துபவராக குற்றம் சாட்டப்படுகிறார். ஜாகிர் நாயக் பிற மதங்களோடு ஒப்பிடும் போது இஸ்லாமிய மதத்திற்குள் இருக்கும் உள்பிரிவுகளையே கடுமையாக சாடுவதும் வன்மாக பேசுவதையும் வாடிக்கையாக வைத்துள்ளார் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இப்படிப்பட்ட நபர் இப்போது உயிருக்கு அஞ்சி நடுங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜாகிர் நாயக் பாகிஸ்தானில் முகம் தெரியாத மனிதர்களால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், இந்தியாவின் உளவு பிரிவான ரா இதன் பின்னால் இருக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லி பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் பாதுகாப்பு கோரியிருக்கிறார். தன்னை சுற்றி சந்தேகத்திற்கிடமான செயல்கள் நடப்பதாகவும், இந்த சூழலில் இருந்து தன்னையும் தன் மகனையும் காக்க வேண்டும் எனவும் பாகிஸ்தான் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளார். ஏற்கனவே திவாலாக கிடக்கும் பாகிஸ்தான் அரசாங்கமும் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் என்று உறுதியளித்துள்ளது. என்னதான் பாகிஸ்தானுக்கு உள்ளேயே தற்போது இருந்தாலும், பாகிஸ்தான் அரசாங்கம் தங்களை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்தாலும், இந்திய உளவு பிரிவான ரா பற்றிய பயம் அவரை விட்டு நீங்கவில்லை எனவும், எத்தனை காலம் இப்படி அஞ்சி வாழ்வது, இதற்கு பேசாமல் இந்திய அரசாங்கத்திடம் சரணடைந்தால் உயிராவது மிஞ்சும் எனவும் அவர் யோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன.